நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று கூட உள்ள நிலையில் இந்தி திணிப்பு, தொகுதி மறுசீரமைப்பு, மணிப்பூர் வன்முறை உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் கடந்த மாதம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இந்த நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று கூடுகிறது. மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அந்த மாநிலத்திற்கான பட்ஜெட்டை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய இருக்கிறார். ஒன்றிய பட்ஜெட் மீதான விவாதங்களுக்கு எதிர்க்கட்சிகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என ஒன்றிய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆனால் மக்கள் நலன் சார்ந்த முக்கிய பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. மணிப்பூரில் மீண்டும் வெடித்துள்ள வன்முறை, ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்தி திணிப்பு, தொகுதி மறுசீரமைப்பு, வக்ஃப் வாரிய மசோதா, கும்பமேளா மரணங்கள் உள்ளிட்டவை குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் தயாராகியுள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்பின் கொள்கைகளால் இந்திய பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் குறித்தும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.